11th கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா which of the following number is வந்து என்ன பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சோ எப்போதும் வந்து என்ன அப்படின்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரிலேட்டடா கொஸ்டின் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டைம்லயே வந்து என்ன கேட்டிருந்தாங்க. சரிங்களா, இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இதுக்கு ரெண்டு இருக்கு. ஒண்ணு என்னன்னா, ஒரு இது வந்து என்ன அப்படின்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்கணும் அப்படின்னா நம்பரோட வந்து லாஸ்ட் யூனிட் டிஜிட். ஓகேவா? சோ அதாவது கொடுக்க வேண்டிய நம்பர்ல யூனிட் டிஜிட் வந்து பாருங்க. அந்த யூனிட் டிஜிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 2, 3, 7, 8 இது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா இது நாட் பெர்ஃபெக்ட். சரிங்களா, பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்காது. இப்ப 1, 4 அதே மாதிரி வந்து 5, 6, 9, 0 இது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா வரும். இங்க பாருங்களேன், 3 இருக்கு, 7 இருக்கு, அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 2 இருக்கு. இது எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஒன்னு இருக்குல்ல, ஒன்னு ஆல்ரெடி சொன்னா இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இந்த மாதிரி எடுத்து நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஷார்ட்கட் யூஸ் பண்ணி வந்து என்னன்னா சால்வ் பண்றது. சரி, இது இல்லாம நான் எப்படி வேற மாதிரி சால்வ் பண்ணணும்னா, அதாவது கொடுக்க வேண்டிய ஆப்ஷன்ல வந்து என்னன்னா 4 ஆப்ஷன் ஏதாவது ஒண்ணு தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்க போகுது. சரிங்களா, அப்ப என்னன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஒண்ணும் கிடையாது. அது ரூட் போட்டோம் அப்படின்னு பார்த்தா பெர்ஃபெக்ட்டா நம்பர் 441 நான் எப்படி வந்து ரூட் போடுறது அப்படின்னு ஒரு டவுட் வரல. இது என்ன பண்ணா 3 டிஜிட் நம்பரா இருந்தா இதை என்ன பண்ணணும்னா இந்த யூனிட் டிஜிட்ல இருந்து 2 தான் எடுத்துக்கணும். அடுத்து வந்து ஒரு டிஜிட்டா வச்சுக்கேன். இதுக்கு முன்னாடி சில டிஜிட்டோட யூனிட் வந்ததை வந்து மைண்ட் வச்சுக்கணும். அதாவது என்னன்னா 1 இருக்கும், அதே மாதிரி வந்து என்னன்னா 4 வரும், அதே மாதிரி 6. சோ இது வந்து 9. இப்போ 1 வந்துச்சு அப்படின்னா 1 வரலாம், அதேல்ஸ் 9 வரலாம். 4 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வரலாம், 8 வரலாம். 6 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வரலாம், 6 வரலாம். 9 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வரலாம், 7 வரலாம். இது ஏன் யூஸ் ஆகும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் இது சொல்லிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா 3 டிஜிட்டா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி, அதாவது 2 டிஜிட்டாவும் தனி டிஜிட்டாவும் எடுத்துக்கேன். இப்போ 41 இருக்குல்ல, இதுல ஃபர்ஸ்ட் இது பாருங்க, இங்க 4 இருக்குல்ல, என்ன பண்ணணும்னா இந்த 4க்கு நியர் பை வந்து என்னன்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வருதான்னு பார்க்கணும். அதாவது 4க்கு நியர்ல இருக்குது என்னன்னா, இப்போ 1 ஸ்கொயர் போட்டோம்னு வச்சுக்கலாம் 1 வரும், 2 ஸ்கொயர் போட்டோம்னா எனக்கு என்ன வருது 4. அதாவது நியர் அண்ட் ஈக்குவலண்டா இருக்கணும். சரிங்களா, இப்போ 3 ஸ்கொயர் போட்டோம்னா என்ன முன்மூணா வந்து 9 போய் இது எடுக்கக்கூடாது. சோ அதாவது நியரா இருக்கணும், அது ஈக்குவலண்டா இருக்கு, ஈக்குவலண்டா இருக்கு, அதனால இதை வந்து இதை எடுத்துக்கிறேன். சரிங்களா, இப்ப நான் எடுத்துட்ட பத்தி என்ன ஆகும்னா 2 ஸ்கொயர்னால தான் நம்மளுக்கு வந்து 4 வந்துச்சு. அப்ப அந்த 2 எடுத்துங்க. இந்த வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா 2 வந்துச்சு, இதோட அடுத்த லெட்டர் கண்டினியூஸ் அடுத்த லெட்டர் என்னன்னா 3 தானே, மல்டிப்ளை பண்ணுங்க என்ன ஒரு 6 வரும். இப்ப 6 வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இந்த இதோட 441 யூனிட் டிஜிட் என்ன 1. இப்ப இங்க 1 பாருங்க, 1 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா நமக்கு யூனிட் டிஜிட் இது 1 வரும் இல்ல 9 வரும். சரிங்களா, இப்ப இந்த 1, 9 இதுக்குள்ள நான் ரெண்டு நம்பர் இருக்குல்ல, எது வரும் அப்படின்னா இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் 4 இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த 4ஐயும் இந்த 6ஐயும் பாருங்க. இந்த ரெண்டுல எது வந்து என்ன சின்ன நம்பரா இருக்கும் பாருங்க. இதுதானே சின்ன நம்பர், அந்த ரூட்ல இருக்கிற இதுதான் வந்து சின்ன நம்பர். இங்க சின்ன நம்பரா இருந்துச்சுன்னா இந்த 1 or 9ல எது சிறுசா இருக்கோ அதுதான் வரும். அப்ப இதுல எது சிறுசா இருக்கு? 1 தான் இருக்கு. அப்ப 21ஓட வந்து என்ன அப்படின்னா 441 ஸ்கொயர் வந்து என்ன பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 21. ஈவன் நீங்க வந்து போட்டு பாத்துக்கலாம். சோ 21 போட்டீங்க அப்படின்னா 1 வரும், 2 வரும், சோ இந்த 2 வரும், இந்த இடத்துல 4 வரும். சோ 1 4 4 441 வரும். சரிங்களா, இது தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா எடுக்கும்போது 3 டிஜிட்டா இருந்தா 2 தான் எடுத்துட்டு அந்த யூனிட் டிஜிட் 1 லாஸ்ட் என்ன அதுக்கு வந்து நியர்பை பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் பார்த்துட்டு இதுல நீங்க வந்து என்ன அந்த ஃபர்ஸ்ட் தான் வச்சுக்கணும். யூனிட் டிஜிட் பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா உள்ள இருக்கிற நம்பர் சின்ன நம்பரா இருந்துச்சுன்னா இங்க வர நம்பர் வந்து சின்ன நம்பரா வரும். சரிங்களா, இது வந்து என்னன்னா மெத்தட் அவத்துல வச்சு